ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு மாசான எபிசோடு வந்திருக்கு. என்ன காரணம்னு தெரில, சரியாகவே வியூஸ் போக மாட்டேங்குது. உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா, எவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன பாரதி முடிவு பண்ணியிருக்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த பாரதி வேறு, இனிமேல் பார்க்க போகிறது ஆதியோட பொண்டாட்டி தான் பாரதி அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் வந்து உன் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்க எத்தனை வருஷம் நான் காத்திருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் எல்லோரும் போங்க, எனக்கு மித்ரா கிட்ட கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, பார்த்துமா போகிற போக்கில் வந்து அடித்து இப்பயே வந்து இங்கேயே விரட்டி விட்டுறாத அப்படின்னு சொல்கிறப்ப, ஆட்டம் சுவாரஸ்யமாக இனிமேல் இருக்கும் பாட்டி, நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரி லக்ஷ்மி அம்மா வந்து கேட்குறாங்க பாட்டிக்கிட்ட, என்ன ஆச்சு திடீர்னு பாரதி ஆவேசமாக போகிறா அப்படிங்கிற. அது ஒன்றும் இல்லை, இப்போ தான் பாரதிக்கு வந்து ஆதியோட பொண்டாட்டிங்கிற நினப்பு வந்திருக்கு, அதான் மித்ராவை வந்து கேள்வி கேட்க போகிறா அப்படிங்கிறப்ப, நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மித்ரா வந்து அவங்க அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப, ஒரு நிமிஷம் வாங்க உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன விஷயம் பாரதி அப்படின்ற, கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னா தனியாக அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஆமாம், இன்னும் எத்தனை நாள் தான் இந்த மாதிரி வந்து கேவலமாக நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க போகிறீங்க அப்படின்னு நேராகவே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க பாரதி. எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக இப்படி தேவையில்லாமல் என்கிட்ட இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற. சும்மா நடிக்காத, எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் உன்னை பற்றி அப்படின்னோடனே, என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், வார்த்தைகள் வந்து ரொம்ப ஓவராக போகிறீங்க பாரதி, என்கிட்ட நீங்கள் வேலை பார்க்குறீங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்றப்ப, எல்லாம் தெரியும் உன்னை பற்றி, எனக்கு என்ன எதுவுமே தெரியாமல் வந்து அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இத்தனை நாள் நாடகம் ஆடினது எல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே, நீ ஆரம்பத்துலேருந்து என்னென்ன காரியம்லாம் பண்ணியிருக்கேன்னு தெரியும் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னோன்னே, என்ன உனக்கு தெரியும் என்னை பற்றி, தேவையில்லாமல் என்னை பற்றி பேசாத, தப்பாக பொய்யா வந்து ஒருத்தர் மேலே வந்து குற்றம் சாட்டுறது ரொம்ப ஈஸி பாரதி, ஆனால் நிரூபிக்கணும் அப்படிங்கிறப்ப, ஏன் என்னால் நிரூபிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா, நீ யாருன்னு எனக்கு இப்போ ஆரம்பத்துலேருந்து சொல்லட்டுமா, என் வாழ்க்கையில் என்கிட்டருந்து வந்து ஆதியை தட்டி பறிக்கலான்னு திட்டம் போட்டு வந்து இப்படி இப்போ வண்ணவ தானே நீ அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பேசுகிற, அது மட்டுமா, மனோட அக்கா மொத்த குடும்பத்தையும் வந்து பழி வாங்கினது நீதான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது கூட அவங்களுக்காக கிடையாது, என்னையும் ஆதித்யாவையும் வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீ செஞ்ச விஷயத்தில் அவங்க அந்த குடும்பம் வந்து மாட்டிக்கிச்சு, இந்த விஷயம்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னப்ப, அபாண்டமாக இப்படி பழி போடுறது ரொம்ப தப்பு அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாங்க. சொன்னோன்னே, இங்கே பாரு வீடியோ ஆதாரத்தோடையே உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு, உங்ககிட்டலாம் வந்து பேசுகிறப்ப ஆதாரம் எல்லாமே பேசுனா நீ வந்து சொல்ல மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நிஷாவும் வந்து மித்ராவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க விஷயத்தில் அந்த மனோவை மட்டும் என்னை துரத்த ஆரம்பிச்சிட்டான், அப்படி மட்டும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுன்னா நம்ம வந்து பிரச்சனையாயிடும் அப்படின்னு நிஷா வந்து மித்ரா கிட்ட சொல்லிகிட்டு இருந்ததை அப்படியே வீடியோ வந்து அவன் முன்னாடி காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாமல் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க மித்ரா. என்ன எதுவும் பேசாமல் அப்படியே மௌனமாக இருந்தால் என்ன அப்படிங்கிறப்ப, இது மட்டுமா, நீ ஆதிக்காக வந்து என்னென்ன வேலையெல்லாம் வந்து பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் விஷயத்துலேயும் சரி, இப்போ நீ தப்பு மேலே தப்பு பண்ணி என்கிட்ட வந்து என் குடும்பமே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு நீ வந்து முடிவு எடுக்கிறேன்னா, உன்னை நான் லேஸ் போக்கில் வந்து சும்மா விட்டுருவேனா அப்படிங்கிறப்ப, இந்த உடனே மித்ரா வந்து கை தட்டிட்டு, பரவாயில்ல நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவ மாதிரி உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்குது, இதுவும் வந்து ஒரு சுவாரஸ்யம்தான், நேருக்கு நேர் வந்து பேசுறது அப்படின்னு சொல்கிறப்ப, அதான் என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சிருச்சுல, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப, இங்கே பாரு என்னை பற்றி வந்து உனக்கு எதுவுமே தெரியாது இந்த பாரதி யாருன்னு. இந்த பாரதி நான் நினச்சா இப்போ கூட இந்த விஷயம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஆதிக்கிட்ட சொல்லிவிட்டு ஆட்டத்தை வந்து முடிச்சு வைக்க முடியும் நான் நினச்சா. ஆனால் தேவையில்லாமல் எதுக்கு இதெல்லாம் வந்து அவர்கிட்ட போய் வந்து சொல்லிக்கிட்டுன்ட்டு தான் நான் வந்து பேசாமல் இருக்கேன். உன்னையெல்லாம் வந்து தூசி மாதிரி நான் வந்து இப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டுருப்பேன். அது சரி போகிற வரைக்கும் போகட்டும், ஆனால் ஆதி இனிமே வந்து உன்னால் நிழலை கூட வந்து நெருங்க விட மாட்டேன் இந்த பாரதி பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் அப்படின்றப்ப, என்ன தைரியம் தான் அப்படி பேசுவேன் அப்படிங்கிறப்ப, என்ன வார்த்தைக்கு சொன்னதுக்கே இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா, அந்த மனைவிங்கிற அதிகாரத்தை இன்னும் கூடி சீக்கிரம் நானே எடுத்துக்கிட்டு ஆதி வந்து பாரதி என் பொண்டாட்டின்னு அவர் வாயாலேயே நான் சொல்ல வைக்கிறது மட்டும் கிடையாது, உன்னை அவரே அடித்து விரட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, உன்னால் அதெல்லாம் செய்ய முடியாது, மரியாதையாக வந்து கொடுக்குற காசை வாங்கிட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து சொன்னோன்னே, கையை தூக்கி வந்து என்ன பழசெல்லாம் மறந்து போச்சா, ஏற்கனவே தமிழ் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு என்கிட்ட வந்து கன்னத்தில் வந்து அடி பலார்னு வாங்கினதெல்லாம் என்ன மித்ரா பழசெல்லாம் மறந்துட்டியா, வேணா நான் ஞாபகப்படுத்தி காட்டட்டுமா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாரதி வந்து சொன்னோன்னே, என்ன இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட அப்படிங்கிறப்ப, என்ன பேசிகிட்டு இருக்கேங்கிற, இதுக்கப்புறம்
நான் யாருங்கிறத வந்து நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த மித்ராவோட வந்து ஒவ்வொரு செயலுக்கும் வந்து உனக்கு வந்து இப்போ வரைக்கும் உன்னால் நெருங்க முடியாமல் பாத்தியா நான் ஆதிக்கிட்டேருந்து உன்னை பிரித்து வச்சுருக்கேன், நீ ஆதிக்கிட்டேருந்து என்னை பிரிக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் தான் விலகி இருந்திருக்கேன். அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத எனக்கு இந்த கோவிலில் எனக்கு வந்து சாமி புரிய வச்சிருச்சு. இனி இன்னொரு தடவை என் குடும்ப சம்மந்தப்பட்ட யாரையாவது நீ வந்து ஆதித்யாவையோ ஆதியோ இல்லைன்னு வச்சுக்க தமிழ்கிட்டையோ மனவோ யாராக இருந்தாலும் சரி, ஏன் அபி கூட என் குடும்பத்தை சேர்ந்தவ, இப்போ உன் தங்கச்சி கிடையாது. யார்கிட்டையாவது நீ வந்து ஏதாவது ஒன்று செய்யணும்னு நீ நினப்பு கூட உனக்கு வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா உன் அண்ணனையும் சரி நீ உன்னையும் சரி 2 பேருக்கும் வந்து இந்த பாரதியோட சுயரூபத்தை பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் மாசாக நடந்து போகிறாங்க. அதை பார்த்தோன்னே இது எல்லாத்துக்கும் காரணம் எல்லாம் அந்த வாசு தான் வந்து எல்லாத்துக்கும் இவளுக்கு வந்து தைரியத்தை வந்து கொடுத்துட்டான். நம்ம நினச்சது மட்டும் இன்றைக்கி நடந்திருந்தா எல்லாமே வந்து சுமூகமாக முடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு வந்து இப்படி இவக்கிட்ட அவமானப்படுற நிலைமைக்கு வந்து நம்மளை தள்ளி விட்டுடுச்சு, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபமாக வந்து வராங்க. அந்த சமயம்தான் இங்கே ஆதி சரி நம்ம ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும், இப்போதைக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டால் தான் நம்மளை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சரவணன் கிட்ட இதுவரை நம்ம நடந்ததை வந்து யார்கிட்டையும் சொல்லாத அப்படிங்கிறாங்க. அதோட முடியுது.